உண்மையிலே மீன்பிடி தொழில் மிக முக்கியமானது. மீனவ கிராமத்துக்கிற மக்களுடைய நன்மை கருதியும் வீதி முக்கியம் வந்து நாங்கள் அதிகம் அதை எப்படியாவது விரைவாக முடித்ததுக்கான ஏற்பாடுகளை செய்து தருவோம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புவோம். இதனால உங்களுக்கு தெரியும், இந்த இப்ப இருக்கிற நாட்டில் பொருளாதாரம் எங்கட காசு இருக்கும். நிச்சயமா வடமானதுக்கு கிழக்கு மாநிலத்துக்கு ஒரு பங்கு காசு நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். இந்த பயணத்திற பிரதான நோக்கம் நாங்க இங்க வச்ச நோக்கத்தை அமலாக்குறதுக்கு இதை தெரிவிச்சிருந்தோம். நிச்சயமா ஏற்பாடு பண்ணி தருவேன். அதில் நம்பிக்கையோடு இருங்க. இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள்லாம் இருக்கிற மக்களை நிம்மதியா வாழ வைக்க நாம கற்றுக்கொண்ட அழிவிலையும் அந்த நல்ல விஷயங்கள்ல இருந்து நாங்க தீர்வுகளை பெற்றுக் கொள்ளணும் என்பதை என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுக்காக நாங்களும் அரசியல் ரீதியான பயணத்தை மேற்கொள்றோம். குறிப்பா இங்க இருக்கிற பிரச்சனையை விட தலைக்கு மேல கிழக்கு மாநில பிரச்சனை இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் ஆணையில பாராளுமன்ற உறுப்பினராகி ஒரு அமைச்சராக இருக்கிறார். என்னால முடிஞ்சதை இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. நிச்சயமா இந்த சபையில சொல்றேன், கிராமிய மீதியா அமைச்சர் எங்களுடைய ஆடிய பந்துலகுணவனத்தின் அவர்களுடைய அமைச்சர் அதில் இருக்கிற 2 விதமான நிதிகளையும் கொண்டு மிக முக்கியமா ஜூன் ஜூலை மாதத்துக்குள்ள இந்த வீதியை பிடிக்கப்படுவதான முடிவையும் அதில் முன்னத்தீவுக்கு இந்த வடபிராந்தியத்துக்கு அதிகமான நிதிகளை கொடுக்க வேண்டிய அவசியத்தையும் நான் வலியுறுத்தி உங்களுக்கு என்னால் முடிந்த முடிவுகளை செய்வேன். நம்பிக்கை இழந்திருக்கிற மக்களை நம்பிக்கை விடுறதுக்கு நாங்கள் உற்பத்தித்துறையில அதிகக்கூடிய கவனம் செலுத்துங்க. மக்கள் அதிகாரம் வரும் என்று சொல்லி காத்திருக்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும். அது முக்கியம். எந்த இனம் என்ற மக்கள் நான் போராடின அடிப்படையில் நான் முடிஞ்சுதான் பண்ணியிருக்கேன். இப்பயும் பண்ணி கொண்டிருக்கேன். சாதனையும் பண்ண போறேன். இதுதான் என்னுடைய அரசியல். மண்ணிலே பிறந்தோம் வாழ்ந்தோம், இந்த மக்களுக்காக பணியாற்றுவோம். அது போன்ற உங்களுக்கும் என்னால் முடிந்த பணியை நிச்சயமாக செய்து கொடுப்பேன். விரைவாக செய்து கொடுப்பேன் கோரி முடிந்து தர கோரி கௌரவ அமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்திருந்தார். எமது மாவட்டத்தில் இருந்தால் இது மாவட்ட மாவட்டம் தான், அது சொந்த மாவட்டமும் தான். இது அடுத்த மாவட்டமாக இருக்கிற முறையில் பல பிறகு நாங்கள் அப்போ சொன்னாங்க கொஞ்சம் நிதிகள் வரையில் கட்டாயம் நாங்கள் வரணும்னு சொன்னால் நாங்கள் வந்து செய்வோம். இப்போ நிதிகள் இல்லாமல் நாங்கள் வந்து செய்கிறதுக்கு இருக்கிற கொஞ்சம் நிதிகளை முதல் கட்டம் எந்த மாவட்டத்தை பார்த்துட்டு அதுவும் எந்த மாவட்டம் நான் அடுத்ததாக வந்து செய்வோம். அந்த வகையில் உங்களுக்கு சந்தோஷம். இப்போ வந்துக்கிறதால நாங்கள் இந்த வீதியை பார்வையிட வந்தாலும் நாங்கள் இருக்கிற இறைவன உதவியோட இந்த வீதி திட்டத்தை ஆரம்பிக்கும் என்று மினிஸ்டர் அவர்கள் இந்த இடத்துல வாக்குறுதி. அதே போல் கடந்த காலங்களில் நாங்கள் பல 1 லட்சம் கிலோமீட்டர் வேலை திட்டத்தில் பல அந்த நகரில் வீதியும் நாங்கள் இருந்து வந்து இதே பிரச்சனை. ஒரு மழை வந்தால் போக இல்லாத விசேஷமாக பல மக்கள் பாதிக்கிறதோட விவசாய பொருட்கள் அதே போல் மீன்பிடி பொருட்கள்லாம் கொண்டு சென்ற ஒரு பிரதானமான ஒரு வீடு. இந்த மாவட்டம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் என்னை விட அமைச்சருக்கு இந்த பகுதி எல்லாமே அத்துப்படியாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த மக்கள் நிலைமைகள் எல்லாம் தெரியும் போல அந்த அடிப்படையில் கட்டாயம் அமைச்சர் அவங்களால் இணைந்த அளவுக்கு வடமாநிலத்துக்குரிய முன்னுரிமையில கூடுதலாக முல்லைத்தீவு மாவட்டம் பாதிக்கப்பட்ட ஒரு திட்டத்தால் அந்த அடிப்படையில் அதிலே வடமாநிலத்திலே முன்னுரிமை முல்லைத்தீவுக்கு தருமாறு முல்லைத்தீவு மாவட்டத்திலே இன்னொரு முக்கியமான நாள். இந்த மாவட்டத்திலே நீதி அமைப்பு தொடர்பாக என்னுடைய கௌரவ நீதி ராஜாங்க அமைச்சர் கௌரவ சிவனேஸ்வரன் மந்திராந்தன் அவர்களுடைய தலைமையில் சார் முதலமைச்சராக இருந்தபோது ஆனபோது குச்சவெளி பிரதேச செயலாளர் இருந்தபோது பல அபிவிருத்திகளை அந்த காலத்திலே செய்திருந்தார். அதேபோல் பல அபிவிருத்திகளை செய்கின்றபோது அண்மையிலே அவர் சந்தித்த போது உங்களோட மாவட்டத்துக்கு நான் வருவேன், பல விடயங்களை நாங்கள் இங்கே செய்ய இருக்கிறோம் என்று கூறியிருந்தார். அந்த வகையில் இன்று அவர் இங்கே வருகிறதற்கு நாங்கள் எங்களுடைய மாவட்ட மக்கள் சார்பிலும் மாவட்டத்தினுடைய உத்தியோக சார்பிலும் அவருக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த வீதி கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் வீதி இந்த மாவட்டத்துக்கு மிக முக்கியமான வீதிகளில் உண்டு. பல காரணங்கள் இந்த வீதியை புனரமைக்கணும் என்றது பல காரணங்களை சொல்ல. ஒன்று, மக்களுடைய நாளாந்த பாவனைக்குரிய வீதி, குறிப்பாக விவசாயிகள் மீன்பிடித்துறை சார்ந்தவர்கள் பயன்படுத்துகின்ற முக்கியமான ஒரு வீதி.